ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமான்சர் மேன்வாவோட 33வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்தம் 32 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு இந்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த 30வது ஃப்ளோரை கிளியர் பண்ணியிருந்தாலும் அங்க வந்துட்டு கடைசியா ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டு இருந்திருக்கும். அங்க வந்துட்டு மாட்ராஸ் கூட வந்துட்டு ஹீரோ சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அப்ப எல்லாருமே டவருக்கு வெளிய இப்ப என்னதான் நடந்துட்டு இருக்கு, பல மணி நேரமா வந்துட்டு வெளிய வரவே இல்லையே அப்படிங்கிறப்ப டைன்னுட்டு, ஓ டியர், இந்த நோபல்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எங்க அப்பா தான் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப விவியன் பக்கத்துல வந்துட்டு இன்னுமே வெளியே வரல. அப்படிங்கிறப்ப விவியன், நீ நீ எப்ப வந்த அப்படிங்கிறப்ப, அது இருக்கட்டும் ஆண்ட்ரியாஸ்க்கு என்னாச்சு அப்படிங்கிறப்ப, ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பல மணி நேரமா அவங்களுக்கு எதுவுமே தெரிய வரல. பை த வே, உன்னோட ட்ரெஸ் ஏன் இப்படி கிழிஞ்சு கந்த துணி மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் எதுவுமே சொல்லல. கடந்த கொஞ்ச நாளா இந்த மாதிரி தெரியறதுக்கு இவ இருந்துட்டு என்னதான் பண்ணிட்டு இருந்தா, ஓ ட்ரெயினிங் எடுக்கிறதா சொன்னால அப்பல இருந்து இனிமே ட்ரெயினிங் தான் எடுத்துட்டு இருக்காளா, இவள பாக்குறப்ப தூங்குன மாதிரி கூட தெரியல. அது மட்டும் இல்லாம இவ குளிக்க உள்ள போல அப்படின்னு நினைக்கிறப்ப விவியன் உங்க அப்பா மேஜிக் டவரோட மாஸ்டர் தானே, அவர் ஏதாச்சும் பண்ண சொல்லு அப்படிங்கிறப்ப, இல்ல இல்ல நானே பண்ணாலும் நான் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் தான், அதனால என்னால பெருசா எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க உள்ள ஹீரோ இன்னும் வெறும் 2 தூண் மட்டும் தான் இருக்கு. பட் நாங்க 3 பேர் இருக்கோம். என்னதான் நிலைமை இருந்துட்டு எங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துட்டு எனக்கு தெரியல. அந்த ஓல்டு ஃபாக்ஸ் இருந்துட்டு எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ என்ன அட்டாக் பண்ணதா இருக்கட்டும், ருடால்ட்டோட மூவ்மெண்ட்ஸை வந்துட்டு கட்டுப்படுத்துறதாகட்டும், அதையே இருந்துட்டு பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு நினைக்கிறப்ப, அதே மாதிரி டைமர் இருந்துட்டு இந்த வாட்டர் பிரஷர் வச்சு புடிச்சு வச்சுக்கிறப்ப ஹீரோ டைமரை வந்துட்டு பிடிக்கிறதுக்காக இப்ப போயிட்டாரா அப்படின்னா பில்லரை வந்துட்டு பிரேக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு வாட்டரை வச்சு அதை அடிக்க முடியாம ஒரு ஷீல்டை வந்துட்டு அவர் போட்டு விட்டுறாரு. அப்ப ஹீரோ டேம் அந்த கிழவன் நிக்கல் வெளியே வா அப்படிங்கிறப்ப நிக்கலும் வந்துட்டு அட்டாக் பண்றப்ப அவர் டெலிபோர்ட் ஆயிட்டு வேற இடத்துக்கு போயிட்டு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்குது. நீ வந்துட்டு வித்ரா பண்ண ஒரு அண்டட மறுபடியும் சமன் பண்றியா அப்படிங்கிறப்ப ஹீரோ ரொம்ப ரிலாக்ஸா இருக்காப்லயே. அப்படின்னா மிச்சம் இருக்கிற தூண்களை மட்டும் நான் அழிச்சேன் அப்படின்னா இதுக்கு ஒரு முடிவு இருக்காது போலயே அப்படின்னு பாத்துட்டு இருக்கப்ப, என்ன அப்படின்னு கிவ் அப் பண்ண போறியா, உனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ கண்டிப்பா நான் இந்த பில்லர்ஸை மட்டும் உடைச்சா ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கடிகாரத்துக்கு மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப அவர் எதுவுமே பேசலையா. ஹீரோ உடனே நிக்கல் அந்த கிளாக்க நான் உன்கிட்ட விட்டுறேன் அப்படிங்கிறப்ப அவர் இவனை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. ஹீரோ ஏன் ஏன் அவர் என்ன தடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறப்ப நிக்கல் போயிட்டு அட்டாக் பண்ணா ஒரு பேரியர் அந்த கடிகாரத்துக்கு எதுவுமே ஆக விடாம அப்படியே தடுத்துறது. ஹீரோ இவ்வளவு பவர்ஃபுல்லான ஷீல்டா அப்படின்னு நினைக்கிறப்ப மாட்ரஸ் என்ன உண்மையான மாட்ரஸ் இந்த டவரோட வீக் ஸ்பாட்டை எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லாம விட்டுட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறியா, நான் அதை உடைக்கிறப்ப எந்த ஒரு விதத்திலயுமே இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டேன். அதனால உனக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணி அதை உடைக்கிறதுக்கு பாரு. பட் என்ன, வார்லாக் லெவல்ல இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த கிளாக்கை டேமேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வார்த்தை, அந்த வார்த்தைகள் நீங்க பின்வாங்க மாட்டீங்கல்ல அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படி கேக்குறானா, ஹீரோ அந்த ஸ்லாத் அப்படிங்கிற ஸ்கில் இருக்கும் இல்லையா, அந்த பவரை நம்ம நிக்கல் மேல யூஸ் பண்றான். சோ நிக்கல் அந்த ஸ்கில்ல யூஸ் பண்றப்ப உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்லாத்தோட பவர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த கேரியரையுமே தாண்டி உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிக்கல் அங்க அப்படி யூஸ் பண்ணது வெடிச்சது வெளியே அந்த டவரே ஷேக் ஆகுது. அங்க இருக்கிறவங்கள என்ன நடந்துட்டு இருக்கு, இன்னுமே ஆண்ட்ரியாஸ் உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கானா அப்படின்னு பாத்துட்டு இருக்கப்ப ஆக்சுவலா அந்த கிளாக்கு எதுவுமே ஆகல. சுத்தி தண்ணி இருக்கிறத பார்த்தா தெரியும். மாட்ரஸ் வாட்டரை யூஸ் பண்ணி அந்த அட்டாக் தடுத்திருக்காப்ல. ஹீரோ என்ன நீங்க தான் இதுல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப எதுக்காக அதை தடுத்தீங்க அப்படிங்கிறப்ப மாட்ரஸ் அதை மட்டும் நீ அழிச்சிட்ட அப்படின்னா அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கு எப்படி இந்த டவரை யூஸ் பண்ணுவாங்க, இந்த டவரே அதை அழிச்சிட்டா கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்புறம் எதுக்கு அதை அழிக்க சொன்னீங்க அப்படிங்கிறப்ப, சரி அதெல்லாம் விடு, நீ கடைசி பில்லரை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணிட்ட அப்படின்னா நான் உன்னை பாஸ் பண்ணி விட்டுறேன். வெல் நீ ஆக்சுவலா அதை டெஸ்ட்ராய் பண்ணிருவ அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்ப நான் உண்மையுமே அழிச்சிருந்தேன் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையா தானே மாறி இருக்கும் அப்படிங்கிறப்ப அவர் வெல் உன்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் உண்மையுமே டேஞ்சரஸ் தான் இருக்கு. ஹவவர் இந்த டவர் எல்லாத்தையுமே என்னோட ஸ்டூடெண்ட்டை கில் பண்றதுக்கு நான் பில்டு பண்ணல. எனிவே நீ பாஸ் பண்ணதா நான் வச்சுக்கிறேன். இந்தா இதான் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உனக்கு கொடுக்குற ரிவார்டு. இதுதான் சில்வர் லைட் கிளிம்மர். இந்த நெக்லஸ்க்கு ஒருத்தவங்களோட மைண்டை ஷார்ப் பண்றதுக்கான பவர் இருக்கு. இது நீ மானாவோ இல்ல ஆறாவோ யூஸ் பண்றப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் யூஸ் பண்றதுக்கு பதிலா வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த மாட்ரஸ் ஒரு லைஃபோட பர்ஃபெக்ஷனை ரீச் பண்ண ஒரு கேட், அதுக்கப்புறம் ஒரு மித்திக்கல் கிரீச்சர் ஜெயண்ட், அதுக்கப்புறம் கடவுளோட பவரையே பாரோ பண்ற அளவுக்கு ஒரு அண்டட். இதுங்க எல்லாமே என்னோட காலகட்டத்துல எனக்கு ஒரு ரிசர்ச் மெட்டீரியலா கெட்டிருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு கிரேசியான ஆளா மாறி இருப்பேன். பட் இது எல்லாத்தையுமே விட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உன்னோட உடம்பு தான். உன்னோட உடம்புக்குள்ள மித்திக்கல் ஏஜ்ல இருக்கிற ஒரு பீயிங் இல்ல அதை விட பழமையான ஒரு பீயிங் ரொம்ப ஆபத்தானது உன்னோட உடம்புக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ இதை
இத பத்தி கேட்கவும் சரி நான் இப்ப இங்க இருந்து கிளம்பட்டுமா அப்படிங்கிறப்ப அஃப்கோர்ஸ் நீ வந்துட்டு இங்க இருந்து போலாம். இன் எனி கேஸ் உன்னோட நம்பிக்கைய வந்துட்டு அதிகபட்சமா கடவுள் மேல வந்துட்டு போடாத. அதுக்கப்புறம் ப்ளீஸ் இந்த உலகத்த சரியான பாதைக்கு நீ தான் வழிநடத்தி கொண்டு போணும் அப்படின்ட்டு அங்க இருந்து மறைஞ்ச போறப்ப ஹீரோ வந்துட்டு வெறும் ஒரு ஹாலோகிராம் மாதிரி இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே அவர் கண்டுபிடிச்சிட்டார்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மாட்ரஸால ரெகனைஸ் பண்ணப்பட்ட ஒருத்தன் அப்படிங்கிற கேம்ல இருக்க ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். ஸோ ஹீரோ வந்துட்டு இந்த மாட்ரஸோட டவரை இப்ப கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அதை கிளியர் பண்ணி முடிச்சுட்டு அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியே வரான். அப்ப அங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தோ வந்துட்டான், இது ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் அதுக்கு பெரிய பெரிய ஆளுங்க இவ்வளவு பெரிய கிரௌட் எல்லாம் எனக்காகவா அப்படிங்கிறப்ப அந்த நாட்டோட 3வது இளவரசி இருந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச வராங்க. பட் அவங்களையுமே தள்ளி விட்டுட்டு அந்த மினியஸ் அப்படிங்கிறவங்க என்ன மன்னிச்சிருங்க யுவர் இம்பீரியல் ஹைனஸ் மொரஹைமோட ஹவுஸோட ஒரு ஹெட்டா கவுண்ட் ஆண்ட்ரியாஸ்க்கு வந்துட்டு நான் ஒரு ஆஃபர் ப்ரொபோசல் வந்துட்டு வச்சிருக்கேன். அதை சொல்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறப்ப அந்த பிரின்சஸும் இருந்துட்டு ஓகே நீங்க பேசுங்க லேடி மினியஸ் அப்படிங்கிறப்ப அந்த மினியஸ் இருந்து வேற யாருக்காச்சும் இதுல அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறப்ப மத்தவங்க எல்லாம் பிரின்சஸே எதுவும் சொல்ல மத்தவங்க எப்படி எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப டையின் இருந்துட்டு பிரின்சஸ்க்கு ஆப்போசிட்டாவே இந்த அளவுக்கு அவங்க பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா நம்மளாம் எதுவுமே பண்ண முடியாது போல வெயிட் பண்ணி அதை பார்த்துட்டு தான் இருக்கணும் போல அப்படிங்கிறப்ப விவியன் ஆண்ட்ரியஸ் சேஃபா வெளியே வந்துட்டான். சோ அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறப்ப அந்த மினியஸ் இருந்துட்டு நீ வந்துட்டு மேக்சிமனோட ரெக்கார்டை மட்டும் பிரேக் பண்ணது இல்லாம இந்த ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் பர்சனா நீ தான் இந்த மாட்ரஸோட டவரை வந்துட்டு கான்கோர் பண்ணிருக்க. சோ ஒன்ன மாதிரியான ஒரு ஆளு எனக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன் ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஒரு ஹை ரேங்கிங் நோபலால ஸ்கவுட் பண்ணப்படுவேன் அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த அளவுக்கு பெரிய ஆள வந்துட்டு அதுவும் இந்த எம்பையர்ல இருக்கிற 4 கிராண்ட் டியூக்ஸ்ல ஒருத்தவங்களான இந்த மினியஸ் மொர்ஹைமேவே இருந்துட்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல் உங்களை வந்துட்டு நான் கிரீட் பண்றேன் ஹைனஸ் மொர்ஹைமே, பட் கை கொடுக்காததுக்கு நான் மன்னிச்சிருங்க ஏன்னா என்னோட கை எல்லாமே கொஞ்சம் அழுக்கா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த டெனார்ட் இருந்துட்டு நீ கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்க ஆண்ட்ரியாஸ் அப்படிங்கிறப்ப அந்த மினியஸ் இருந்துட்டு இட்ஸ் ஃபைன் சரி நீ கிராஜுவேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இன்னும் பண்ணல அப்படிங்கிறப்ப உனக்கு லவ்வர் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இல்ல எனக்கு யாரும் இல்ல ஆனா எதுக்கு இதை கேக்குறீங்க அப்படிங்கிறப்ப மினியஸ் வந்துட்டு தட்ஸ் கிரேட் அப்படின்னா நான் சொல்ற ஆஃபரை நல்லா கேட்டுக்கோ ஆண்ட்ரியாஸ் நம்ம வந்துட்டு ஏன் மொர்ஹைமே அதுக்கப்புறம் கிராம்வெல் ஹவுஸ் இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு அலையன்ஸ் இருந்துட்டு ஃபார்ம் பண்ணக்கூடாது. நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா உன்னை அரசியல் எதிரிகள்ட்ட இருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உன்னோட ஃபேமிலி இருந்துட்டு பழைய மாதிரி மாற அளவுக்கு உனக்கான பண உதவியா இருந்தாலும் சரி மிலிட்டரி சப்போர்ட்டா இருந்தாலும் சரி எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் ஒருத்தவங்களால தர முடியுமா கேட்கவே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சரி இவ்வளவு ஒரு ஜெனரஸான ஆஃபரை கொடுக்கறதுக்காக நீங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிறப்ப மினியஸ் இருந்துட்டு இங்க பாரு நான் வந்துட்டு அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வார்த்தையில மட்டும் சொல்லல நம்ம 2 வீட்டுக்கு இடையிலையும் ரத்தத்தாலேயே இருந்துட்டு நான் அலையன்ஸை வந்துட்டு உண்டாக்க போறேன். நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல் அப்படின்னு சொல்லறப்ப எல்லாருக்குமே ஷாக். ஏன் விவியனுக்கு இன்னுமே இருந்துட்டு அது ஷாக் ஆயிருது. மினியஸ் இருந்துட்டு ஏன் நீ வந்துட்டு தயக்கப்படுற இது ஒரு நல்ல ஆஃபர் இல்லையா நம்ம வயசு வித்தியாசத்தை நினைச்சு நீ ஏதோ வருத்தப்படுறியா என்னோட உடம்பு இருந்துட்டு நான் ஒழுங்கா தான் பார்த்துட்டு இருந்தேன்னு நினைச்சேன் இல்லனா ஒரு உமனா நான் வந்துட்டு அட்ராக்டிவா இல்லையா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல அப்படிலாம் இல்ல நீ வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாவும் பியூட்டிஃபுல்லாவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முட்டாளாச்சும் இந்த மாதிரி ஒரே பொலிட்டிக்கல் மேரேஜுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு சடனா சொல்லுவானா அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அழகா இருக்கீங்கன்னு சொன்னதை கேட்டதுக்கு விவியன் அங்க இருந்து அப்படியே வந்துட்டு ஓடி போயிடறா. டைன்ட்டு பாவம் பட் ஆண்ட்ரியாஸோட பொசிஷன் வச்சு பார்க்கும்பொழுது அவனோட வீட்டோட நிலைமையை பார்க்கும்பொழுது இந்த ஆஃபரை மறுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க பட் என்னால இந்த முடிய உடனே எல்லாம் எடுக்க முடியாது. சோ இதை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா அது மட்டும் இல்லாம இந்த அகாடமில மத்த நோபல்ஸோட ஆஃபரை வந்துட்டு கேட்கறது அப்படிங்கிறது கஸ்டமரி அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இத்தனை பேர் முன்னாடி உங்களோட ஆஃபரை வந்துட்டு கேர்லெஸ்ஸா ஒத்துக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியது அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த மினியஸ் எடுத்துட்டு வெரி வெல் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னாலும் இது கஸ்டமரி அப்படிங்கிறதுனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் பட் சீக்கிரமே என்னோட ஆஃபரை தவிர வேற எந்த ஆஃபருமே பெட்டர் இல்ல அப்படின்னு நீ புரிஞ்சுப்ப அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் தெரியாதனமா உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்திருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு ஓகே ஃபியூச்சர்ல என் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டேன் அப்படின்னா உன்னை நான் மன்னிச்சிடுறேன் அப்படிங்கிறப்ப அந்த தேர்ட் பிரின்சஸ் இருந்துட்டு வந்துட்டு ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல் நான் தான் இந்த எம்பையரோட தேர்ட் இம்பீரியல் பிரின்சஸ் மைக்கேலா ராட்லன் நானுமே வந்துட்டு உனக்கு ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட் ஃபேக்கல்ட்டில வந்துட்டு ஹீரோ வந்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப 4 கிராண்ட் டியூக்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க இம்பீரியல் ஃபேமிலில இருந்து வராங்க எங்கிட்ட ஆஃபர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் நான் இனிமேல் மாட்டவே கூடாது அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறப்ப அந்த சலீனா இருக்கால அவர் வந்துட்டு சீரியர் ஆண்ட்ரியஸ் உங்களோட ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்பை பிராக்டிஸ் பண்றதுக்காக இங்க வந்திருக்கீங்களா உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சாரி என்னால இன்னைக்கு முடியாது ஏன்னா இன்னைக்கு விவியனை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஓ சீனியர் விவியனா அவங்க இருந்துட்டு ட்ரைனிங் கிரவுண்ட்ல தான் இருக்கிறாங்க நேத்து அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து யார்கிட்டயுமே பேசாம ட்ரைனிங் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு லைட்டா எட்டி பார்த்தேன் பட் அவங்களோட வைபே இருந்துட்டு ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு ஒருவேளை மறுபடியும் அவளோட மைண்டை வந்துட்டு அவ இறந்துட்டாளா பட் எதுக்காக அப்படி நடந்திருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அவளோட ஆறாலா இருந்துட்டு வெடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதை ஹீரோ மட்டும்
பெர்ஃபெக்ட்டா கிளியரான ஆரா வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு இருக்கு. அப்படின்னா இவளோட மைண்ட வந்துட்டு இவ இழக்கலன்னு நினைக்கிறேன். ஃபைனலா இவ கூட வந்துட்டு நான் காட் அப் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்ப, இவ ஆல்ரெடி என்னோட ஒரு ஸ்டெப் மேல தான் இருக்கா போல. அப்படின்னு நினைச்சிட்டு, விவியன் நான் உன்ன தான் தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப, இரு என் பக்கத்துல வராத. நான் வந்துட்டு ரொம்பவே அழுக்கா இருக்கேன் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு என்னாச்சு விவியன் நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறப்ப, பக்கத்துல வராத. என் மேல இருக்கிற ஸ்மெல்லுமே நல்லா இல்ல அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல வந்துட்டு என்னவோ ஒண்ணு வந்துட்டு பண்றான். ஆல்ரைட் இது வந்துட்டு முடிஞ்சுச்சு. உனக்கு வந்து இது பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுது அப்படின்ட்டு அவனுக்கு கிடைச்ச ரிவார்ட வந்துட்டு இவளோட கழுத்துல வந்துட்டு போட்டு விட்டுருக்கான். அவன் வந்துட்டு நெக்லஸா எனக்கா ஏன் அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு ஏன் கேக்குறியா? ஏன்னா எனக்கு நிறைய தடவை நீ ஹெல்ப் பண்ணிருக்க. இதை வந்துட்டு ஃப்ளோரோட டாப்ல வந்துட்டு எனக்கு கிடைச்சது. இது வந்துட்டு உன்னோட மைண்டை வந்துட்டு காமா வச்சுக்க வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இதை வந்துட்டு நான் உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்கிறப்ப அவ வந்துட்டு வெக்கத்துல இருக்கா. ஆனா அத கூட ஹீரோ வந்துட்டு புரிஞ்சுக்காம, விவியன் உன்னை பாக்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இல்லையே, இந்த போர்ஷனை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட மறுபடியும் வெக்கத்துல அப்புறம் பார்க்கலாம் ஆண்ட்ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப ஹீரோக்கு அதுவுமே புரியாம ஏன் மறுபடியும் மைண்டை இழந்த மாதிரி ஓடிட்டு இருக்கா. ஒருவேளை நெக்லஸ்க்கு எந்த எஃபெக்ட்டுமே இல்லையா, அந்த ஓல்டு கிழவன் மாட்ரஸ் இருந்துட்டு என்கிட்ட இதை பத்தி பொய் சொல்லிட்டாப்லையா அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோட பிரைவேட் லேபுக்குள்ள போயிட்டு அவனோட ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பாக்குறப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துட்டு முடிச்சிருப்பான். அந்த டவரை வந்துட்டு ஃபுல்லா கான்கோர் பண்ணி அதுக்கான ரிவார்டை வந்துட்டு ஹீரோக்கு கொடுக்குறப்ப ரேண்டமான மேஜிக் ரிலேட்டடான டேலண்ட் ஹீரோ கிடைக்கும்னு வருது. ஆனா ஹீரோக்குள்ள வந்துட்டு அன்யூஷுவலான பவர் இருக்கிறத வந்துட்டு அதை டிடெக்ட் பண்ணிட்டு ஹீரோக்கு மேஜிக் ஃபயர் பவரும் அதுக்கப்புறம் லைட் எலிமெண்ட் மேஜிக்கும் அதுவும் ஜீனியஸ் லெவல்ல வந்துட்டு ஹீரோக்கு கிடைக்கும். ஹீரோ வந்துட்டு ஜீனியஸா பட் இது வரைக்கும் லைட் மேஜிக்கை வந்துட்டு கத்துக்கிட்டதே கிடையாது. சோ இப்போதைக்கு அது டெக்கரேஷனுக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போக போக நான் அதை கத்துக்க தான் போறேன். அதுக்கப்புறம் அதை வெளியே கொண்டு வா நிக்கல். அதை வந்துட்டு அந்த மேஜிக் சர்க்கிளோட நடுவுல வந்துட்டு வை. நான் வந்துட்டு இந்த டெட் பாடியை வந்துட்டு கிட்டத்தட்ட 6 மாசமா அப்படியே தான் வச்சிருந்திருக்கேன். நான் வந்துட்டு என்னோட பிளாக் மேஜிக்ல ப்ரொஃபிஷியன்டா மாறினதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன் தியரி என்னோட கரண்ட் லெவல்ல வந்துட்டு என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா என்னால ப்ரீவியஸ் ஃபேரி குயினை வந்துட்டு அவேக்கன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.